நெளியக்கூடாது வயிற்றுக்கு பசிக்கிற மாதிரி இந்த தகரம் விழுந்த வயிற்றுக்கு. சரி காணும் அப்ப நான் என்ன செய்யணும்? நான் வீடியோ முடிப்பேன். பழம் இது வெங்காய சம்பல் இது உருளைக்கிழங்கு பிரட்டல் அதே மாதிரி வேற ஒன்றுமே உடம்பு சாப்பிட்றதில்ல. இங்கால செந்திரனுக்கு நாங்கள் அதே மாதிரி வச்சிருக்கிறோம். இங்கால பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் வணக்கம். நான் செந்தூரன். நாங்கள் இன்னைக்கு எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா வளம் புலங்கண்ட வீட்டா நிற்கிறோமே. அதானே எங்களை வீட்டை நிற்கிறோம். வீட்டை நிற்கிறோம்டா இன்னைக்கு கோயிலுக்கு போகிறோம். அதுதானே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமை இன்றைக்கு ஒரு முக்கியமான நாள். என்ன தெரியுமா உங்களுக்கு? என்ன தெரியும்? தெரியாம வந்து நினைக்கிறீங்க? என்ன தெரியாது. அதாவது இண்டே பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்றைய தினம் தான் நான் வரலட்சுமி காப்பு கட்ட போகிறேன். அதாவது நான் இவ்வளவு நாளாக காப்பு கட்டாக நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேனானோ ஹாஸ்பிட்டலில் இருக்கேக்க தான் உண்மைக்குமே வரலட்சுமி விரதம் வந்தது. அப்போ என்னால் பிடிக்கலாம் போயிட்டு. அப்போ இன்றைய தினம் தான் அதுக்காண்டி நாங்கள் இன்றைய கோயிலுக்கு போய் இன்றைக்கு வரலட்சுமி காப்பு கட்டி அதுக்கப்புறம் சாப்பிட்டு வாங்கி வச்சிருந்தது. அதாவது எங்கள் அத்தை வாங்கி வச்சிருக்கிறேன். ஏன்னா அண்டைய தினம் தான் நான் கொடுக்குறது. அப்போ எங்கள் அத்தை வாங்கி அத்தியாக படத்தை எல்லாம் வச்சிருக்கிறா. அப்போ நாங்கள் காப்பெல்லாம் போய் கட்டி அதுக்கப்புறம் இன்றைக்கு மதியம் ஒரு நேரம் சாப்பாடு தான். நான் காலையிலேயும் இரவும் இல்லை, மதியம் மட்டும்தானே. மதியம் மட்டும்தான் இன்றைக்கு உங்களுக்கு சாப்பாடு. இடையில கேட்க மாட்டீங்களான்னு? கேட்க மாட்டேன்ல, சாப்பிட மாட்டீங்களா? அதான் சொல்றேன். அப்புறம் நெளியக்கூடாது வயிற்றுக்கு பசிக்கிற மாதிரி கிடக்கு அப்படி இப்படி நெளிய. அப்படியெல்லாம் நான் செய்ய மாட்டேன். விரதம் பண்ணா அதை கண்டிப்பா நான் நிறைவு செய்வேன் நம்பிக்கையோட நான் இருக்கிறேன். ஏன்னா நான் இதோட போன வருஷம் தான் பிடிச்சேன். நான் இதோட எனக்கு 2வது வருஷம் ஆயிட்டு வரலட்சுமி விரதம் நான் பிடிச்சி. அப்ப என்ன செய்வோம் அடுத்தது என்ன வீடியோக்குள்ளே நான் போகணும். வேறு என்ன செய்யுது அடுத்தது? நாங்கள் வீடியோ போகிறீங்களா? பின்ன வீடியோக்குள்ளே போவோம். மனாண்டையெல்லாம் வேலை காலை வேலையே எல்லாம் குளிச்சு மூழ்கி போட்டு நிற்கிறோமே. அதுதான் நல்ல நீட்டாக நிற்கிறோமே. என்ன படத்தட்டகம் எல்லாம் சாம்பிராணி இதெல்லாம் அப்படி பார்த்தாலும் தெரியுமே. இங்கே பாருங்க, பூவெல்லாம் வச்சு விளக்கெல்லாம் கொளுத்திட்டு தான் நிற்கிறேன். அவெல்லாம் கொளுத்தியாச்சு. அப்போ நாங்கள் இனிமேல் போய் அங்கே போவோமே. பைக்கில் போய் கோயில் காட்ட மாட்டோம். என்ன கோயிலில் காட்டுறையில தானே கோயில் காட்ட மாட்டோம். அப்படியே சும்மா கோயிலில் வேலாம் கும்பிட்டுட்டு குளத்திலேயும் போகணும், மற்ற கடலுக்கு போகணும். இவ்வளோ வேலை இருக்கு. அதுகள் வேலையில் கிடக்கு. அதான் அதுகள் காட்டியெல்லாம் நாங்கள் அப்படியே பார்ப்போமே. அடுத்த கட்டம் என்னன்றதை பார்ப்போம் வீடியோக்குள்ளே போய். அப்போ நாங்கள் வீடியோவுக்கு போகிறது முன்னுக்கு எங்கள் சேனலுக்கான ஃபஸ்ட் டைம் மாறினீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணால் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே வரும். இப்போ அங்கே வீடியோக்குள்ளே போடலாம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வீடியோக்குள்ளே வந்துட்டோம். உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா நான் இப்போ கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு வந்துட்டேன். வந்த உடனே எப்படியும் இப்போ 1 மணி ஆகிட்டு, லேட் ஆகிட்டு. என்னால் பூசையெல்லாம் செஞ்சு காப்பு கட்டிட்டு தான் வந்தேன். நான் அன்றைக்கு முதல் ஹாஸ்பிட்டலில் இருந்தபடியாக வரலட்சுமி விரதம் பிடிக்கல. அப்போ இன்றைக்கு போய் வெள்ளிக்கிழமை தானே அன்றைக்கு அமாவாசை காப்பு கட்ட சொன்னது. அப்போ நாங்கள் போய் கோயிலில் போய் பூசையெல்லாம் செஞ்சு காப்பெல்லாம் கட்டி கொண்டு வேற 1 மணி ஆகிட்டு. அப்போ மற்றது செந்திரன் எனக்கு ஐயட்ட கடையில் சாப்பாடு ஆர்டர் பண்ணினேன். அதாவது ஐயரம் மாக்கள்னு சொல்கிறேன். அவையால் அசைவம் சமைக்கிறதில்ல, அவையில்ட்டா நாங்கள் சாப்பாடு அப்போ ஆர்டர் பண்ணினது. அப்போ நாங்கள் அதெல்லாம் வாழை இலையில் போட்டுட்டு வச்சு கொண்டு இருக்கிறோம். ஏனெண்டா ஒரு நேரம் தானே இப்போ மற்ற கடையில் ஒன்றுலையும் வாங்க இல்லாது, கடையிலே வாங்குறதில்ல. அப்போ இது ஐயராக்களே அங்கே கோயிலே அப்படி சமைச்சு விற்கிற வேணும். அப்போ நாங்கள் அங்கே போய் சாப்பாடு வாங்கி கொண்டு வர இப்போ நேரம் 2 மணிக்கு கிட்டே ஆகுது. அப்போ என்ன சச்சின், நீங்களே வந்து நீங்கள் சாப்பிடவோ? சரி, சச்சினும் சாப்பிட வந்துட்டார் எங்களோட. அப்போ நாங்கள் வாங்க என்னென்ன சாப்பாடு என்ன அப்படியே பார்ப்போம். வாங்க இங்கே பாருங்கோ, வந்து பாருங்கோ. நாங்கள் போட்டுட்டோம் சாப்பாடு எல்லாம். ஏற்கனவே எனக்கு இது கடலை கத்திரிக்காய் பிரட்டால், இங்கால பிரியாணி சோறு, இங்கால பார்த்தீங்கன்னா வடை வச்சுருக்குன்னா, இது அப்பளம், இது வெங்காய சம்பல், இது உருளைக்கிழங்கு பிரட்டால். அதே மாதிரி வேறு ஒன்றுமே உரைப்பு சாப்பிட்றதில்ல. இங்கால செந்திரனுக்கு நாங்கள் அதே மாதிரி வச்சுருக்கிறோம். இங்கால பார்த்தீங்கன்னா பாயாசம், இது ரசம் வச்சுருக்கிறோம். இங்கால பார்த்தீங்கன்னா ஏதோ தண்ணி குழம்பு மாதிரி வச்சுருக்கிறோம். என்ன செந்திர? தனி குழம்பு சோத்தோட குட்டி சாப்பிடுச்சு. தண்ணியா இந்தாங்க சாப்பிட்றோம்னு தண்ணியை குடிக்கிறது. குடிங்க நீங்கள். அப்போ செந்திரனுமா கொஞ்சம் சாப்பிடுவோம். நான் தண்ணி குடிச்சா 2,000 சரி. இந்த சாப்பாடெல்லாம் ஒப்பிட்டு அதுதான் நான் கொஞ்சம் சாப்பிட்றான்டா. சரியா வஞ்சி. சரி சாப்பிடுங்க செந்திரன் வாங்கோ. பார் சரி நான் பாரன் வாங்கோ. செந்து மாமா மிரட்டில்லைங்க சாப்பிட கொஞ்சம் மிரக்கினா சரி வாங்கோ கொஞ்சம் இப்படி. நீங்க இப்படி கொஞ்சம் திரும்பி இருந்தீங்கடா அவரு கொஞ்சம் இதா இருக்கும் சாப்பிட. சரியான ரைட். ஓகே. செந்திரன் கறி பரட்டா
கொஞ்சம் விடுங்க கறியா உங்களுக்கு கொஞ்சம் உரைப்பு சாப்பிட அவர் கறி விருப்பம் சாப்பிட உரைப்புண்டு பயம் அதான் மச்சமடி வேற ஒன்றும் இல்லை இதோ ரைஸ் சாப்பிட்டு பாருங்க அப்படி இருக்கு சச்சி பிரியாணி நல்லா இருக்கு இது பிளம்ஸ் இது கச்சா நான் பிளம்ஸ் நீங்க கச்சா எப்படி இருக்கோ தெரியல போயிட்டு வரவே சரியா லேட் ஆயிடுச்சு என்ன செஞ்சிடறேன் இப்போ நேரம் 1 மணி ஆயிடுச்சு இல்லை 1:30 2 மணி ஆகுது அதோட நான் இன்றைக்கு மதியம் மட்டும்தானே அதாவது காலையில் இல்லை இரவுக்கும் இல்லை ஒரு நேரம் மதியம் மட்டும் என்ன அடுத்தனா பல வகை சாப்பிடலாமோ இல்லை பயங்கரம் நீங்கள் வரைக்க அதெல்லாம் இதில் வாழை இலையில வச்சு சாப்பிட்றது அதுக்கு அப்புறம் வாழை இலையை விட்டு ஒழும்பினா சாப்பிடக்கூடாது அப்படியே நீங்களாம் கட்டாயம் மட்டும் சாப்பிடுவோம் ஏன் 3 நேரம் படி சாப்பிட்றேன் நீங்கள் ஒரு நேரம் சாப்பிட்றேன்டா இன்றைக்கு ஒரு நாள் தானே அது எல்லாம் உங்களுக்காண்டி தானே அதுதான் உண்மைதான் சாப்பிடும் நல்லா இருக்கு சொன்னேன் இந்த காப்பை பார்த்துங்களா வடிவாக இருக்கு அதோட நாங்கள் காப்பை கொண்டு கடலில் போட்டு வந்தாங்க நானும் செஞ்சிடணும் ஏன்னாண்டா அண்டைய தினம் போயிருந்தா அவையில வாங்கி போடுறது இன்றைக்கு அவையில் நாங்கள்லாம் கொண்டு போட சொல்லி நானும் செஞ்சிடணும் கடலுக்கு எல்லாம் போய் நான் செஞ்சிடறேன் காப்பையெல்லாம் போட்டுட்டு வந்து நாங்கள் நல்லா இருந்தோம் ஓ பீச்சுக்கு போனாங்க பின்னேரம் போ நீங்களும் என்ன வீட்டுக்கு சும்மா போனாங்க கொஞ்சம் உரைப்பட தீட்டி விட்ட அது பயம் அது பயம் உரைப்புனாலே ஒரு கண்டம் மேல் அக்கா கவுலாம் பேசினாலும் உரைப்பு குடிக்கவே மாட்டேன் பலந்தோன்னு உரைப்பு சாப்பிடுவீங்களா வளர்ந்தாலும் சாப்பிட மாட்டார் நீங்கள் செல்லத்தை மாதிரி வேற போறீங்க எங்க மச்சாங்க மாதிரி வேற சின்ன உரைப்பு சாப்பிடாதபடியா இப்போ ஒரு கொஞ்சம் கொஞ்சம் தம்பிட்டு விட்டு சாப்பிடு மச்சம் போய் சாப்பிட மாட்டேன் ஐயோ சின்னலையே பழகிட்டு கோழி சச்சின் கோழி வளர்க்குறாங்க கோழி சச்சினை சுற்றி வருதோ சாப்பாடை சுற்றி வருது சச்சினை சுற்றி உங்கள்கிட்ட வர்றது அவ்வளோ பாசம் தான் சச்சின் சாப்பிட வடிவ பாருங்க நல்லா இருக்கு நான் தந்துடும் ஒன்றுமே சொல்லல நீங்கள் சாப்பாடை பற்றியா வேண்ட நல்லா இருக்கு நல்லா தான் அதோட வந்து வீட்டு சாப்பாடு அதுவும் கொஞ்சம் மையராக்கள் இருந்தாலே கொஞ்சம் பெசலாம் சமைப்பினா என்ன செஞ்சிடேன் வந்து கடை கொடுத்து விடுற வினம் சமைச்சு போடு சைவாக்கள் படியா தான் சரி என்ன வடையை சாப்பிடுவோம் நீங்கள் சரி சாப்பிடுங்க நீங்கள் வச்சுருக்கீங்க வடை சோத்தையும் சாப்பிடணும் வடையை மட்டும் சாப்பிடக்கூடாது சாப்பிட மாட்டீங்க எனக்கு உண்மைக்குமே சாப்பாடு நல்லா பிடிச்சிருக்கு ஆனால் என்ன கோயில் வீடியோ ஒன்றுமே பதிவு செய்யலாம் போயிட்டு என்ன உண்மைதான் அப்படியே டவுனுக்கு சின்ன அலுவலகம் வந்தால் பார்த்துட்டு அப்படி வந்துடும் அதோடப்பா அந்த செந்திரன் எனக்கு நிறைய வேலை உண்மைக்குமே செஞ்சு வந்தார் செந்திரன் தான் இன்றைக்கு நிறைய வேலை சொல்ல போனாங்க புறா கூட இல்லை நாங்கள் எல்லாத்தையும் கூட்டி கொண்டு போய் வெளியில் விட்டுட்டோமே தள்ளி வச்சுட்டோம் இந்த புறா கூட எல்லாம் கொண்டு தொங்கலில் கொண்டு வச்சு முடிச்சுட்டீங்களா ஐயோ கண்பட்டி உள்ளுக்கு வச்சு புறா கண்பட்டி நான் காலம் உங்களுக்கு பிறகு எடுத்து கேஷ் முடிஞ்சிட்டு பிறகு இல்லை உடச்சி எடுத்துறேன் காசு முடிஞ்சோம் காசு மதோட இல்லையா அவ செஞ்சுட்டாங்க கண்பட்டி எல்லாம் வச்சு புறா தந்தவன் என்ன செய்யறது விறகும் இல்லை கேஷும் இல்லைண்டா கண்பட்டி அப்படியே எல்லாம் ஒதுக்கினான் தானே கொஞ்சம் முக்கை எல்லாம் கிடந்தது அதில் ஃபுல்லாக பிறகா கொத்தி எடுத்தாச்சு ஆனால் இப்போ தான் அந்த இடத்த பார்க்க முடியா கிடைக்கும் பெரிய இடமா அமைப்பு அதோட நான் துப்புரவாகினா தெரியுமா செஞ்சுறாங்க சொல்லுங்க அவ நீங்கள்
உங்களை பிறந்த நாளில் வருது அதுக்குள்ள என்ன செய்ய போறீங்க? சும்மா ஒரு ஆக்கள் வர்றதுக்காண்டி வடிவா இருக்கிறோம்னா அது சொன்னாங்க 21 வயசு பிள்ளைதான் போடுவோம் தான் நான் போயிடுவேன். அவ உண்மைக்குமே அதுக்காண்டி தான் நான் அரைவாசி செஞ்சிடனா மினக்கடுத்து துப்புரவு செய்ய விட்டேனா செஞ்ச உடனே பார்க்க உண்மைக்குமே வடிவா இருக்கும். அதோட நிறைய வேலை செஞ்சிடனுக்கு அழைச்சி போயிட்டேன். என்ன சரி வீட்டு வேலையிலே தானே வரும். கொஞ்சம் தனியாக ஓடிடும் உங்களுக்கு நம்மளே கிடைச்சிடும் சாப்பிட்டா தான் செத்து கொஞ்சம் கூடிட்டாது. ஆனால் இந்த சாப்பாடு உண்மையுமே நல்லா ஒன்றும் சொங்க வேறு பாருங்க பார்த்து தண்ணி மட்டும் தான் குடிக்கல சார் அதான் பிரச்சனை. நகரி இப்போ என்ன சொன்னான் ராயிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டேன். இதில் ஒரு கொஞ்சம் தோன்ற நேரம் பிடிச்சிருந்தா சாப்பிடுவேன். உண்மைங்க கடை சாப்பாடு லாபம் இல்லை. நான் வெளியாக வாங்குற கூட அந்த வெள்ளிக்கிழமை தானே. அதை நான் கோயிலுக்கு போயிட்டு வர்றபடியானே லேட்டாக தெரியும் மேய்க்கணும். மரக்கறி இதெல்லாம் நான் சமைச்சு இதணும். அதுதான் உண்மைக்குமே மரக்கறி கிச்சனுக்கு மரக்கறி எத்துவெல்லாம் சமைக்கணும். உங்களுக்கு அந்த வசதி உண்மைக்குமே இல்லை. அதனாலேயே நாங்கள் கடையில் வாங்குவோம். இல்லாட்டி காலையிலேயே சமைச்சு வச்சுட்டு தான் கோயிலுக்கு போகிற வேணும் எல்லாரும். அதனாலே நாங்கள் ஒரு ஏரியா கடையிலே வாங்கிட்டோம். அங்கே சொல்லிட்டு வந்ததாங்க. உண்மைக்குமே வீடு நிறைய பேர் கொடுக்குறோம் வேணுமே என்ன செஞ்சுறோம். உண்மைக்குமே 12 மணி கூட வெள்ளிக்கிழமையெல்லாம் 12 மணி நாங்கள் நிறைய சேனம். வெள்ளிக்கிழமை வந்து மரக்கறி நாளும் தான். அதுபடியாக ஸ்பெஷலான சாப்பாடு வரும். வீட்டில் சமைக்கிறத விட கடையில் சமைச்சா நல்லா வந்துடும். வருமா ஆனால் வந்து வீட்டில் செஞ்சு சாப்பிட்டாலும் நல்லா தான். வீட்டில் வெள்ளினா அவுட் செஞ்சு சாப்பிட்டா உங்களுக்கு கொஞ்சம் ஆப்ஷன் தெரியாது வீட்டுக்கு ஏன்னா எல்லாம் செஞ்சா சாப்பிட மணியாகும் நல்லா இருக்கும். போட்டு சாப்பிடுவோம். நீங்கள் சாப்பிடுங்க எனக்கு காணும் அனுபவம் சமையல் உங்களுக்கு தெரிஞ்சா கணக்காம அத்தை வெட்டுறானுன்னா சலங்கச்சத்தை மேலே காட்டி கொடுக்கும். அம்மா அந்த கொசு போட்டு தான் வெறண்டு காட்டுறது. கொலுசு போட்டு நடந்தா சும்மா கொஞ்சம் இதான் குளம் அம்மா அங்கே பேசுகிற கருவேப்ப மரம் கொண்டு வச்சிருந்தா நீங்கள் அக்கா கருவேப்பம்பளை அம்மா வைப்பா தண்ணி ஊற்றி 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 இதே நைஸா எங்களை விட்டு பின்னா தான் நிற்கிறது. ஒரு எடுத்துருவா என்ன செய்யற அம்மா நீங்கள் வளர்த்தது தடியத்தான வளர்த்த நீங்கள் மரத்தை வளர்க்கலையாத்த அப்பா களைச்சு போனேன். வாங்க அப்படி வாங்க சாப்பிட தண்ணி ஊத்திட்டாதான் மிச்சம். உண்மைக்குமே களைச்சு போட்டேன் என்னால சாப்பிடுறதா தண்ணி இங்க சச்சு மத்தம் அதுக்கான சாப்பிட ஒரு பேசுவீங்க என்ன சாப்பாடு ஊமையா இருந்து சாப்பிடுறாங்க. அதுதான் அத்தை பாடிக்கணும் சாப்பாடு சாப்பிடுறது. உண்மைக்குமே களைச்சு போடுவோம் வடிவா சாப்பாடு முடிச்சாச்சு. உண்மைக்குமே சத்தியமா என்ன களைக்குது என்னால இனியா சாப்பிடல இனி சாப்பிடலாதான் ஒரு நேரம் வந்து இனி கதைக்கல என்னால அவமானம் குளத்துக்கு சாப்பிட்டுடுவேன். ஒரு நேரம் வந்துட்டு அவ்வளவுதான் சாப்பிடுறது. அப்படி ஒரு பிடி பிடிக்கிறது 3 நேரத்துக்கு ஏற்ற மாதிரி பிடிக்கிறது சொல்லிவிங்க. நான் அப்படி சாப்பிடவே இல்லை. உண்மைக்குமே ஒரு காலம் சாப்பிட்டேன். என்னால சாப்பிடல பசிக்கல சசின் இருந்து பரவாயில்லை வாங்க இருக்கா. சசின் வந்து ஊஞ்சால் ஆடிக்கொண்டு இருந்தவர் அங்கே பின்னுக்கு ஒரு தகரம் கொண்டு இருந்தது விழுந்தோட சச்சின் ஓடி வரவளுக்கிட்ட. சச்சின் என்ன நடந்தது சொல்லுங்க அவங்க திரும்பி என்ன நடந்தது என்ன நடந்தது தகரத்திட்ட போனீங்க ஊஞ்சால் நீங்க சொல்லுங்க சாப்பாடு எப்படி இருந்த? சூப்பரா
சரியில்லாம இருந்தது பாத்தீங்க, சரியில்லாம சாப்பிட இல்லையா அதை போய் சொல்றீங்க, நீங்க சாப்பிட்டீங்க. அதாவது வந்து நான் வடிவாக சாப்பிட்டேன் என்ன சொன்னேன்டா, உண்மையிலேயே 2 சாப்பாடு தான் காட்டினாங்க. ஒரு சாப்பாடுக்கு ஏற்ற மாதிரி தான் சாப்பிட்டோம். அது போட்டு போட்டு சாப்பிட்ட போய் அது கணக்க மாதிரி இருந்தது என்ன. அதுதான் உண்மையிலேயே 2 சாப்பாடு தான் மிச்சம் கிடக்கு. அப்படி தான் கிடக்குன்னா யோசிச்சு பாருங்க, நான் தான் சாப்பிட கொஞ்சம் குறைவேன்னு. இன்று கடவுளேன்னு இப்படி போய் சொல்றீங்க. அவர் பயத்துல கொஞ்சம் இந்த தகரம் விழுந்த பயத்துல. சரி சரி காணும் காணும். அப்ப நான் என்ன செய்ய நாங்கள் வீடியோ முடிப்போமே. சரி சரி காணும் காணும். ஐஸ் வைக்கிறேன் தகரம் விழுந்த பயம். அதுதான் சரி. அப்ப உண்மைக்குமே நாங்கள் வீடியோ முடிக்க போறோம். அப்ப எங்களோட வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னுக்கு சொல்லுங்க, சொல்ல போறீங்களா? இது இந்த கருத்துக்கள் எப்படி இருக்கான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு புதிய வீடியோ நாளை சந்திப்போம். பாய்.